இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. ஆமென். சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு சத்தத்தை உயர்த்தி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். பாடுவோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய ஆமென். கர்த்தாவே, மேலே வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பான தேவன் உமக்கொப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. சந்தியானே என்னையும் உருவாக்கின தேவன், தன் சுவாசத்தால் ஜீவனை கொடுத்த தேவன். மண்ணினாலே என்னையும் எங்களை உருவாக்கின தேவனே, உம்முடைய சுவாசத்தால் ஜீவனை தந்த தேவனே, உமக்கு சிலைகள் இல்லை, உம் கையில் ஆயுதங்கள் இல்லை. உமக்கு சிலைகள் இல்லை, உம் கையில் ஆயுதம் இல்லை. இஸ்ரவேலின் தேவனே, கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. பூமியின் தூளை மறக்காலாம் அளந்த தேவனே, காற்றையும் உம்முடைய வார்த்தையாலே அடக்கிய தேவனே, மரக்காலால் அளந்தவரே, இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா.
உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. நீர் எங்கள் வாழ்க்கையில பெரியவரும் சிறந்தவருமாய் இருக்கிறீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எரேமியா 51:20. நீ எனக்கு தண்டாயுதமும் நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமுமானவன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். ஒரு தேவ பிள்ளையை, ஒரு தேவ சபையை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? தேவ பிள்ளை எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தேவ பிள்ளையை தண்டாயுதமாய் பார்க்கிறார். பழைய யுத்தங்களிலே அவைகள் பயன்படுத்தப்பட்டன. தண்டாயுதங்கள். உங்களையே ஒரு தண்டாயுதமாக தான் பார்க்கிறார். உங்களை ஒரு ஏரியாவுக்கு அனுப்புகிறோம்னா ஒரு தண்டாயுதம் அங்கே போகிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. சத்தியம் தெரியாதவங்க தான் மனுஷனா பார்த்து கொண்டு இருப்பார்கள். 4 நிலைகளை பார்க்கலாம். மனிதனிலிருந்து தள்ளப்பட்டு மிருகத்தை போல 7 காலங்கள், மாட்டை போல புல்லை தின்பாய். அப்போ மனுஷனிலிருந்து ஸ்டெப் டவுன் ஆகிற நிலைமை பூமி. மனுஷன் பெருமைப்பட்ட போது மனுஷனை தாழ்த்தி ஆண்டவர் ஸ்டெப் டவுன் பண்ணிக்கிறார். யாருக்குள்ளெல்லாம் பெருமை வருதோ அப்பெல்லாம் ஸ்டெப் டவுன் பண்ணி விட்டுறார். ஆனால் பரலோகத்தின் தேவனை உயர்த்தின போது அந்த ராஜா நேபுகாத் நேச்சார் மீண்டும் அவன் மேலே ராஜரீக மேன்மை வந்தது, ராஜரீகம் வந்தது, முகக்கலை வந்தது, மந்திரிகள் வந்தார்கள். அவன் ஸ்தானத்திலே ஸ்திரப்பட்டான். தேவ பிள்ளைகள் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தும் போது ராஜரீக வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்கிறார். தண்டாயுதமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். உங்களை ஒரு தண்டாயுதமாய் வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில என்ன தடைகள் தாண்டவம் ஆடினாலும் அதை உடைக்கிற தண்டாயுதமாய் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். இதை தெரியாம சிலர் புலம்பிக் கொண்டு இருக்கிறவர்களும் உண்டு. ஆனா தான் யார், தனக்குள் இருப்பவர் யார் என்பதை புரிந்து கொண்டால் அதுல மாற்றங்கள் உண்டாகும். அல்லேலூயா. அந்த தண்டாயுதம் சோத்திர அஸ்திராயுதமுமானவன். அஸ்திராயுதம். இப்படிப்பட்ட நவீன அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் விசேஷித்தது. ஆண்டவர் இந்த ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துகிறார்? ஜாதிகளை நொறுக்குவது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வகையான ஜாதிகள், இந்த ஜாதி பிசாசுகள் அது ஜெபத்தினாலே உபவாசத்தினாலே அன்றி மற்ற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. அப்போ ஜாதிகளை நொறுக்கிறவர். இதெல்லாம் ஆவியின் மண்டலத்தில் நடக்கிற விஷயங்கள். ஜாதிகள், சில வகையான சத்துருக்கள், சில வகையான போராட்டங்கள். உங்களை கர்த்தர் ஒரு தண்டாயுதமாகவும் அஸ்திராயுதமாகவும் வைத்திருக்கிறபடினால் அவைகள் உடைக்கப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது. எந்த வகையான போராட்டத்தில் நீங்கள் எந்த பிரச்சனையில் இருக்கிறீங்களோ அது நொறுங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். இருளின் ராஜ்யம் என்று ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிறது, தேவராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜ்யங்களை அழிப்பேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். நீங்க சிறு பிள்ளைகளா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், யாராவனா இருக்கலாம். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் தண்டாயுதமாய் இருக்கிறது. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அஸ்திராயுதமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவைகளை கொண்டு தீய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. எல்லாம் கரங்களை சுத்தி இயேசுவின் நாமத்தில் எல்லா வானமண்டல கிரியைகள், அசுத்த கிரியைகள், அந்நிய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். இந்த விஷயம் தெரியாதவங்க தான் மனுஷனாவே மட்டும் இருந்திருப்பாங்க. நம்ம நிறைய பேர் மனுஷனாவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சோத்திரம் பராக்கிரமசாலியாய் நம்மை மாற்றுகிறார், ராஜரிகமாய் நம்மை மாற்றுகிறார். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், ஆவிக்குரியவர்களாய் மாற்றுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். அப்படிப்பட்ட ஆவியினால் நிரப்பப்பட்டு செயல்படுகிற கிருபைகளை கர்த்தர் தருகிறார். ஆவியினால் நிரப்பப்பட்டு செயல்படும் போது நாம் தண்டாயுதங்களாய் மாறுகிறோம். ஆவியினால் நிரப்பப்பட்டு நாம் செயல்படும் போது நாம் அஸ்திராயுதங்களாய் மாறுகிறோம். இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை வாங்க. அப்ப இந்த மூளை வேலை செய்யாது. அப்ப நமக்குள்ள இருந்து தேவனுடைய வல்லமை வேலை செய்யும். நமக்குள்ள இருக்கிற அந்த கிரைஸ்டோட மைண்ட் நமக்குள்ள வந்துடும். அந்த மறுரூபம் உண்டாவதாக. அப்ப நீங்க சூழ்நிலைமைகளை பார்க்க மாட்டீர்கள், சூழ்நிலைமையின் மேல் நடப்பீர்கள். பிரச்சனைகளை வாயில பேச மாட்டீங்க, அதன் மேல் நடப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை அப்படி பராக்கிரமசாலியாய் மாற்றுகிறார்.
இந்த வாரங்களில் ஏதாவது சூழ்நிலைமைகளை அறிக்கை பண்ணியிருந்தா அந்த மனுஷ மண்டலத்துக்காக, ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கும்போதும் நான் ஒரு மனுஷனை போல நடந்துக்கிட்டு இருக்கிறேன், நான் ஒரு பலவீனை போல நடந்து கொண்டிருக்கிறேன், நான் ஆண்டவரே நோய் கொண்டவனை போல நடந்து கொண்டிருக்கிறேன், இதிலிருந்து என்னை நீர் பலப்படுத்தி உங்கள் ஆவினால் என்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா ஆவினால் உயிர்ப்பிக்கப்படுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் உன்னை உயிர்ப்பிக்கிறது. நீ தண்டாயுதமாய் மாறுகிறார். ஹல்லேலூயா. சகரியா 9ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் எனக்கென்று யூதாவை நான் ஏற்றி எப்பிராயிமிலே வில்லை நிரப்பி சீயோனே உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி. ஆண்டவர் சொல்றாரு, when I have bent Judah for me, யூதாவை கர்த்தர் என்ன செய்கிறாரா? தனக்கென்று உங்களை பெண்ட் பண்றாரு. நானேற்றி, தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் நானேற்றி இருக்கிறார். பெண்ட் பண்ணிட்டார்னா நீங்க போய் அதை என்ன செய்யணும்? அந்த லெக்க நிறைவேற்றிட்டு வரணும். கர்த்தர் அந்த கிருபை அபிஷேகத்தை தருவாராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் எந்த நோக்கத்திற்காக கர்த்தர் என்னை நானேற்றினீரோ அதை செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. அடுத்து எப்ராயிமிலே வில்லை நிரப்பி அம்புகள் அல்ல, கர்த்தர் நம்மை வில்லாக நிரப்புகிறார். கர்த்தர் நிரப்புகிறார். ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் ஒரு திசைக்கு அனுப்புவார். நீங்க விளையாட்டா நினைச்சிடக்கூடாது. பரலோக வாசல்ல பிற உள்ள விட மாட்டார். உன்னை நான் எத்தனை தடவை அங்கே அனுப்புனேன், ஸ்தோத்திரம், இந்த பக்கம் அனுப்புனேனே, அந்த பக்கம் அனுப்புனேனே. கர்த்தர் இங்கேருந்து குறி பார்க்குறார். மொத்த திருச்சி மாவட்டத்திலும் தேசங்களுக்குள்ள இங்கேருந்து ஒரு அம்பை வீசுகிறார். ஹல்லேலூயா. அப்படி செய்யலைன்னா குற்றம் உங்கள் மேலே இருக்கும். அப்போ வில்லை யூதாவை நானேற்றுகிறார். துதிக்கிறவங்களெல்லாம் நானேற்றுவார். யாரெல்லாம் துதிக்கிறவங்களா இருக்காங்களோ அவங்கெல்லாம் கர்த்தர் அங்கேருந்து உங்களை சரியான திசைக்கு அனுப்புவார். அங்கே போய் சத்ருவின் கிரியைகளை நீங்கள் அழிப்பீர்கள். உங்களை நானேற்றி அனுப்புவார். அடுத்து வில்லை நிரப்புகிறார். சியோனே, உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். உன் புத்திரரை கிரேக்க தேச புத்திரத்துக்கு விரோதமாக எழுப்பி பிள்ளைகள் எல்லாம் எழுப்புவார். இங்க இருக்கிற உங்களை மாத்திரமல்ல, உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார். பிள்ளைகளும் எழும்புகிறார்கள். எழுப்புதல் உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, உன் பிள்ளைகளை எழுப்புறது மட்டுமல்ல, உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன். நான் ஒன்றும் இல்லை. நான் சில சொல்லுவாங்க, நான் அந்த இத்து போன அந்த வேஸ்ட்டு தொடப்பம் மாதிரி, நான் குப்பை மாதிரி. இங்கே குப்பைக்கெல்லாம் இடம் கிடையாது. குப்பைலாம் அந்த எதிர்த்தாப்பில் கொட்டுறதுக்கு இடம் இருக்குது. இங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் யாருன்னா, நீங்கள் பராக்கிரமசாலியின் பட்டயம். பராக்கிரமசாலியின் பட்டயம். சொல்லுங்கள், உங்கள் ஆவிக்குள்ளே அதை சொல்லுங்கள், உங்கள் ஸ்பிரிட்டில் அதை ஆக்டிவேட். நான் ஒரு பராக்கிரமசாலியின் பட்டயம். நான் ஒரு பராக்கிரமசாலியின் பட்டயம். அப்படியே ஒரு தெருக்குள்ளே போகிறேன்னா என்ன வருது? ஒரு பராக்கிரமசாலி. ஸ்தோத்திரம். நான் குடியிருந்த ஊரில் திடீர்னு எவனாவது அருவாளை தூக்கிட்டு போவோம் பாருங்க, உடனே ஊரெல்லாம் கும்னு அமைதியாயிரும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒருத்தனை தலையை தனியாக துண்டாக வெட்டி போட்டிருப்பாங்க. ஒரு பட்டயம் போனால் ஆள் காலியாகுது. இன்னைக்கு சத்துருடைய கிரியைகளை அழிப்பதற்கு கர்த்தர் உன்னை பட்டயமாக மாற்றுகிறார். நீ கிராஸ் பண்ணிட்டாலே சத்துரு அங்கே விழுந்துருவான். உன் தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். உன்னையும் ஒரு பட்டயமாக பார்க்குறார். பட்டயத்துக்கு ஒப்பாக்குகிறார். நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது. நமக்குள்ள இருக்கிற தேவன் அப்படிப்பட்டவர். நமக்குள்ள இருக்கிற கிருபை அப்படிப்பட்டது. சத்துருவை அதம் பண்ணுகிற அபிஷேகம். பராக்கிரமசாலியின் பட்டயம். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சத்துருவின் தலை துண்டிக்கப்படுகிறது. சர்ப்பம் துண்டிக்கப்படுகிறது. கடிதும் பெரிதுமான பட்டயத்தால் அந்த சத்துருவை துண்டிக்கிறார். ஃபயர் ஆஃப் காட் இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை நானேற்றுனா நீங்க ஈஸி ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும். உங்க இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு உங்களை வைக்கல. உங்க இஷ்டத்திற்கு வாழ்றதுக்கு பூமியில வைக்கல. உன் இஷ்டத்திற்கு வாழ ஒரு குடும்பத்தை கொடுக்கல. உன் இஷ்டத்திற்கு வாழ சில நன்மைகளை கொடுக்கல. அவர் கையில நீ வாழ்றதுக்கு தான் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் சித்தத்துக்குள்ள வாழ தான் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் திட்டத்துக்குள்ள வாழ தான் ஒப்பு கொடுத்திருக்கிறார்.
அநேகர் இவங்க இஷ்டத்துக்கே வாழ்ந்துட்டு போற. அது கிடையாது. தேவ சித்தத்துக்கு வாழதான் கர்த்தர் உன்னை பிரித்து, நீ வேறு பிரிக்கப்பட்ட நபர். ஹல்லேலூயா. நீ கர்த்தர் உன்னை செப்பரேட்டா எடுத்து கொண்டு வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இதை உணர்ந்து வாழணும். ஒரு தேவ பிள்ளையார் தண்டாயுதம், ஒரு தேவ பிள்ளையார் அஸ்திராயுதம், ஒரு தேவ பிள்ளையார் சம்மட்டி, ஒரு தேவ பிள்ளையார் கோல், ஒரு தேவ பிள்ளை கோடாரி, ஒரு தேவ பிள்ளை வாள், ஒரு தேவ பிள்ளை தடி, ஒரு தேவ பிள்ளை இரும்பு கொம்பை உடையவன், ஒரு தேவ பிள்ளை வெண்கல குழம்புகளை உடையவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானேற்றப்பட்டவன். ஆண்டவர் எந்த பக்கம் அனுப்புறான்னு பார்க்கணும். எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. சில ஆட்கள்கிட்ட சொன்னா, ஐயோ நான் வந்தா செத்தே போயிடுவேன், ஐயோ நான் வந்தா சோத்திரம் மெலிஞ்சு போயிடுவேன், நான் வந்தா கருத்து போயிடுவேன். அது தேவராஜ்யமே கிடையாது. பேய் உள்ள உட்கார்ந்துருக்கு. உன்னை கர்த்தர் எங்க வேணாலும் நானேற்றி வீசுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு இப்படி ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஸ்தோத்திரம். கர்த்தர் எந்த திசைக்கு வேணாலும் நம்மளை அனுப்புவார். அப்படியே போனால் தெரியும் அங்கே ஜெயம் கிடைக்கும். அப்படி தான் ஒருத்தன் வீசுனான். கோலியாத்து நெத்தியில் போய் பட்டுச்சு. அன்னைக்கு மட்டும் தாவீது நம்மளை மாதிரி பேசியிருந்தா என்ன ஆகும்? இன்னைக்கு கோலியாத்து வம்சமாக பெருகியிருக்கும். கர்த்தர் அந்த கிருபைகளை தருகிறார். ஸ்தோத்திரம். அடுத்தது ஒரு தேவ பிள்ளையார் பராக்கிரமசாலியின் பட்டயம். இந்த இடத்துல இந்த முன்னால் பார்க்கும்போது நானேற்றப்பட்ட அம்பு. ஸ்தோத்திரம். வில்லால் நிரம்பினவன். சபைகளை வில்லால் நிரப்பி இருக்கிறார். கூட்டம் முடிஞ்சவங்களை ஒவ்வொரு பகுதிக்கு அனுப்புகிறார். போய் அங்கே சத்துருடைய லக்குகளை அடிக்கணும். வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பண்ணக்கூடாது. அந்த பிரச்சனை எங்கேருந்து சாத்தான் அனுப்பியிருக்கிறான் அதை அடிக்கணும் இயேசுவின் நாமத்தில். என் சரீரம் இயேசுடைய சரீரம். சரீரம் யாருடைய சரீரம்? இதில் வியாதிக்கு அதிகாரம் கிடையாது, இதில் சாபத்துக்கு அதிகாரம் கிடையாது, இதில் பலவீனத்துக்கு அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தில் என் பலவீனங்கள் மாறட்டும், என் வியாதிகள் நீங்குவதாக. உனக்கு என் மேலே அதிகாரம் கிடையாது. அந்த வியாதியை பார்த்து பேசுங்க. இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், என்னை விட்டு அகன்று போ. அந்த வியாதியின் கூர் முறிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அது முறிக்கப்படுவதாக. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். எலும்புகள், நரம்புகள், தசைகள், அவயவங்கள், சபையோடு இணைந்திருக்கிற எல்லாருக்குள்ளும் இந்த ஜீவன் வெளிப்படுவதாக. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். அல்ல, அந்த அபிஷேகத்தில் வாங்க. மைண்டுக்குள்ள இருந்து சொல்றதில்ல, அபிஷேகத்தில் போய் அதை உடைங்க. அந்த பராக்கிரமசாலியின் பட்டயம் அந்த வியாதியின் கூரை முறிப்பதாக, அந்த முதுமையின் பலவீனத்தை முறிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஈகோவை முறிப்பதாக, அசட்டைகளை அழிப்பதாக. ஜெயம் ஜெயம். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். ஆமென். அடுத்தது பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குறார். இப்போ உங்களெல்லாம் கூட்டம் முடிஞ்சு அனுப்புனா என்ன போகுது? தேவன் எப்படி பார்க்குறார்? பராக்கிரமசாலியின் பட்டயம் போகுது. ஸ்தோத்திரம். கோலியாத் ஒரு பட்டயத்தை வச்சிருந்தான். அவனிலும் அதிக பலவானாகிய தேவன் தாவீதோடு இருந்ததுனால அவனை வீழ்த்தினான். அவன் பட்டயத்தை எடுக்கிறான். அவன் பட்டயத்தை எடுத்து அவன் மேலே நின்று அவனை மிதிச்சு. ஒரு தேவ பிள்ளைனா யார்? சத்துருவை மிதிக்கிறவன். ஹல்லேலூயா. சும்மா வந்து துரத்துது பாஸ்டர், துரத்துது பாஸ்டர். அதை அவன் மேலே நின்று அவன் தலையை எடுத்து போட்டான். இன்னைக்கு உன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுகிறார் கர்த்தர். கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா கிரியைகள், துர்க்கிரியைகள், அசுத்த கிரியைகள், வானமண்டல கிரியைகள், வஞ்சிக்கிற கிரியைகள், பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக. ஜெயம் எடுக்கிறோம். உன் மேல தேவ திட்டம் வச்சிருக்கிறாரு. ஆனால் சத்துரு அதை திருப்ப பார்க்குறான், உன்னை டைவர்ட் பண்ண பார்க்குறான். உன்னை கர்த்தர் நடத்துகிற அந்த நானேற்றின திசைக்கு போக விடாம உன்னை பிசாசு திசை மாற்றுகிறான். இன்றைக்கு மீண்டும் கர்த்தருடைய உதவி உனக்கு வருகிறது. ஏசாயா 41:15-16 வாசிங்க. ஒரு தேவ பிள்ளை யார்? இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை, போரடிக்கிறதற்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். புதிது. நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் புதிதாய் மாறப்போகிறது. உங்கள்கிட்ட இருக்கிற பழையவைகள் மாறுகிறது. முதல்ல நம்ம ஜீவியம், இந்த பழைய ஜீவியம் உள்ளே இருக்கக்கூடாது. பழைய காரியங்கள், பழைய தீமைகள் உள்ளே இருக்கக்கூடாது.
பழைய டிஸ்ஓபீடியன்ஸ், கீழ்ப்படியாமைகள், பழைய பாவங்கள், பழைய கிரியைகள், துன்மார்க்கங்கள் உள்ள வரக்கூடாது. எல்லாரையும் கர்த்தர் புதிதாய் மாற்றுவாராக. புதிதாக்குகிற பரிசுத்தர் ஆவியானுடைய புதிதாகுதல், பரிசுத்த ஆவினாலே எனக்குள் புதியவைகள் உண்டாகட்டும், பழையவைகள் மாறட்டும், என் புத்தியில மாற்றம் வரட்டும், என் புத்தி மாறட்டும். மனம் திரும்பினவன் என்ன சொன்னா? சகேவு மனம் திரும்பினவன் சொன்னா, நான் எதையாவது அநியாயமாக எடுத்திருந்தா நாளத்தனையாக திரும்ப கொடுத்துட்றேன். மனம் திரும்புதல். அநியாயமாக ஒரு ரூபா உங்கள் வீட்டில் இருந்தாலும் அது உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகணும். ஹல்லேலூயா. என் ஆஸ்தியில் பாதியை கொடுத்துட்றேன். கிவிங் வந்துருச்சு. அப்போ இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துருச்சு. இன்னைக்கு நமக்குள்ள அநியாய கிரியைகள் உள்ளே இருக்கக்கூடாது. அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஜெபம் பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தில் அநியாயங்கள் எனக்குள்ள வரக்கூடாது. ஆண்டவரே என்ன பரிசுத்தப்படுத்துங்க. அநியாயமாய் வந்த செல்வம் இனி ஒன்றுக்கும் உதவாது. கர்த்தரால் வருகிற நன்மை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நீ ஐஸ்வர்யவானாய் மாறுவாய். அதனோட வேதனையை கூட்டார். அப்போ போரடிக்கிறதற்கு புதிய, அடுத்து கூர்மையான ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்படி மாத்துகிறார்? புதிய எந்திரமா மாத்துறாரு. லிட்ரலாக நீங்கள் புதுசாக மாறும்போது உங்கள்கிட்ட இருக்கிற வாகனங்கள், வீடு எல்லாமே புதுசாக மாறும். அது தெரியுமா? தேவராஜ்யத்தை தேடும்போது புது மனிதனாக மாறும்போது உங்கள் நன்மைகள் எல்லாம் புதுசாக மாறும், எல்லாம் புதிதாய் மாறும். அடுத்தது கூர்மை. ஸ்தோத்திரம். ஷார்ப் பண்ணுகிறார் உங்களை. ஜெபிக்க ஜெபிக்க கூர்மையாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். வசனம் கேட்க கேட்க கூர்மையாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. செய்தி கேட்க 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 இதெல்லாம் சாண பிடிக்கிறாங்க. இதுதான் ஜெபத்தில் கர்த்தர் ஆலயத்தில் கொண்டு வந்து உங்களுக்கு ஷார்ப் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். பற்கள் உள்ள, பல்செட்லாம் கிடையாதுங்க, உள்ள ஒரிஜினல் பற்களோட உள்ளதான் தேவ சபை. ஹல்லேலூயா. பற்கள் உள்ள எந்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இயேசு மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறவர். பற்கள் உள்ள எந்திரம். இப்போ நவீன எந்திரங்கள் எல்லாம் வந்துருச்சு. ஸ்தோத்திரம். பழைய காலத்து மெத்தட் வேற. இப்போ எல்லாம் தானே அந்த வேலைகள் எல்லாம் செய்கிற அளவுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்துருச்சு. இப்போ செயற்கை நுண்ணறிவை கொண்டு பயன்படுத்துகிறாங்க. எல்லாம் செயற்கை. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளே அப்படி தான் இருக்கிறார். உன்னை பற்கள் உள்ள எந்திரமாக மாற்றுகிறார். ஒரு தட்டு தான் தடை உடையும். ஒரு ஜபந்தான் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஒரு ஆளுக்குள்ள பிசாசு போராட்டம். நிறைய ஊழியக்காரங்க கூட ஜெபம் பண்ணாங்களாம், மாறலையா. ஆனால் ஒரு பாஸ்டர் வந்தார் கடைசியில், இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு போயிட்டார். அந்த பேய் ஆடிக்கிட்டே இருந்துச்சான். அவர் சொன்னார், நான் சொன்னேன் அது கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு அவர் போயிட்டாராம். கொஞ்சம் நேரம் கழித்து அதை ஓடி விடுதலை ஆயிடுச்சு. ஒரு தட்டில் விடுதலை, ஒரு ஜபத்தில் விடுதலை, ஒரே ஒரு கை அசைவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அந்த வல்லமை பற்கள் உள்ள எந்திரம். ஹல்லேலூயா. அடுத்து எந்திரமாக்குவேன். எந்திரம் ஸ்டார்ட் பண்ணி விட்டா என்ன செய்யும்? ஓடிக்கிட்டே இருக்கும். டயர்ட் ஆகாது. ஸ்தோத்திரம். தூங்கிட்டா அவனை எழுப்புகிறவன் யார்? அது வரைக்கும் டயர்டாகாமல் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. எத்தனை பேர் இந்த பலனெல்லாம் கர்த்தர்ட்ட இருக்குதுங்க? நீங்கள் வாங்கிச்சிட்டிங்கன்னா கர்த்தர் தருவார். அப்படியே டயர்டானாலும் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து 2 செட்டையை அடிச்சிட்டிங்கன்னா திரும்ப எழும்பிடுவீங்க. உடனே ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். அப்படி பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ தேவ பிள்ளையை கர்த்தர் புதிய எந்திரமாக, பற்கள் உள்ள எந்திரமாக, ஸ்தோத்திரம், கூர்மையான எந்திரமாக. இந்த எந்திரம் என்ன செய்யுமா? நீ மலைகளை மிதித்து நொறுக்கி, மலைகளை உடைக்கிறதுக்கு தான் இது பயன்படுத்தப்படும். சின்ன சின்னதுக்கெல்லாம் யாரோ இருக்கிறாங்க. கர்த்தர் சபை அப்படி தான் வச்சிருக்கிறார். மலையெல்லாம் கொண்டு வாங்க. இந்த க்ரஷரில் போய் பார்த்துருக்கிறீங்களா? கல் உடைக்கிற இடத்துல அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிஷின். அதில் இந்த சைஸ் கல்லெல்லாம் கொண்டு போடுவாங்க. கடகடகடகடகடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். முதல்ல இந்த பவுடர்லாம் வரும். அடுத்து கொஞ்சம் தள்ளி சிப்ஸ்லாம் வரும். அடுத்து சொல்லி அரை ஜல்லி வரும். அப்புறம் முக்கால் ஜல்லி வரும். அப்புறம் 1.5 ஜல்லி வரும். அப்புறம் அதையும் தாண்டி பெரிய பெரிய கற்கள் சரியாக உடையாதெல்லாம் வரும். திரும்ப கொண்டு வந்து போடுவாங்க. மாலையை கொஞ்ச நேரத்தில் கரைச்சிடும். இன்னைக்கு உங்கள் தடையாக பார்க்க மாட்டீங்க, தடைய பவுடராக பார்க்குற அளவுக்கு அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்குது. உங்கள் மேலே இருக்கிற தேவ வல்லமை தடைகளை தகர்க்கிற அபிஷேகம். கர்த்தர் அந்த கிருபைகளை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஹல்லேலூயா.
கர்த்தர் என்னை ஒரு தண்டாயுதமாய் பார்க்கிறார், என்ன ஒரு அஸ்திராயுதமாய் பார்க்கிறார், என்ன ஒரு சம்மட்டியா பார்க்கிறார், என்ன ஒரு கோலாக செங்கோலாக பார்க்கிறார், கோடாரியாக பார்க்கிறார், வாளாக பார்க்கிறார், தடியாக பார்க்கிறார், கொம்பு இரும்பு கொம்புள்ளவனாக பார்க்கிறார், வெண்கல குழம்புள்ளவனாக பார்க்கிறார், பராக்கிரமசாலியின் பட்டயமாக பார்க்கிறார், நானேற்றப்பட்ட வில் அம்பாக பார்க்கிறார், நானேற்றி வச்சிருக்கிறார். கர்த்தர் உன்னை நானேற்றும் போது ஸ்தோத்திரம், நீங்க சுயத்துல போயிடாதீங்க. என் ஆண்டவருக்கு நான் அடிமைன்னு போங்க. அந்த கிருபை உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலியின் பட்டயமா பார்க்கிறார். கர்த்தர் உங்களை ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் இருக்கிறது 22:7 பாருங்க. ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்தான். திராட்சை தோட்டங்களை அவன் பலனை கொடுக்காம, அவன் கர்த்தருடைய பலனை அவங்களுக்கு கொடுக்காம அதை அவன் பறித்து வச்சிருக்கிறான். அப்போ கர்த்தர் சேனையை அனுப்பி அந்த கொலைபாதகர் கையிலிருந்து அதை விடுதலையாக்குகிறார். இன்னைக்கு தேவனுடைய பங்கு சில கொலைபாதகர்கள் கையில் இருக்குது. அதை விடுவிக்கிற சேனையாக சபை எழும்ப வேண்டும். கர்த்தர் அந்த அபிஷேகத்தினால் நிரப்புவாராக. அந்த அபிஷேகங்களை நிரப்பட்டும், அந்த வல்லமைகளை நிரப்பட்டும், அந்த கிருபைகளை நிரப்பட்டும். ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்க பலவீனங்கள் மாறட்டும், தேவனுடைய சிந்தை எங்களுக்குள்ள வரட்டும், தேவனுடைய எண்ணங்கள் எங்களுக்குள்ள வரட்டும். எங்களை கர்த்தர் நானேற்றும் போது நாங்கள் அந்த லக்கை அடைய கிருபை செய்வீராக. ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும். இந்த ஜீவ நாட்களை நீர் தந்ததின் உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.